வீட்டில் செய்வினை இருப்பதாக பயம் காட்டி மாந்திரீக பூஜைகள் செய்ய 11 லட்சம் ரூபாய் 16 சவரன் நகைகளை வாங்கிய கும்பல் போலீசில் சிக்கியுள்ளது. குறி சொல்லும் பெண்ணின் கேடி வேலை அம்பலமானது எப்படி? சென்னை பள்ளிக்கரணையைச் சேர்ந்த அங்கையர்கண்ணி என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக மதுரை வழியாக திருச்செந்தூருக்கு அரசு பேருந்தில் சென்றுள்ளார். அப்போது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த உஷா என்பவர் பேருந்தில் ஏறி அங்கையர்கண்ணி அருகே அமர்ந்திருக்கிறார். பின்னர் இருவரும் அறிமுகமான நிலையில் தான் சிறு வயதிலிருந்தே குறி சொல்லி வருவதாகவும் உங்களுக்கு யாரோ செய்வினை வைத்துள்ளதாக தெரிகிறது என அங்கையர்கண்ணியிடம் உஷா கூறியிருக்கிறார். மேலும் அங்கையர்கண்ணியின் செல்போன் எண்ணையும் குறி சொன்னதற்கு காணிக்கையாக 201 ரூபாயையும் வாங்கிவிட்டு இறங்கியுள்ளார். இதனையடுத்து சென்னை சென்ற அங்கையர்கண்ணியிடம் உஷா தொடர்பு கொண்டு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தனது குருஜி ஒருவர் உள்ளதாகவும் அவரை சந்தித்தால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்றும் கூறி பூஜைக்குரிய செலவுகளை குருஜியின் ஜிபேயில் அனுப்புமாறு கேட்டுள்ளார். பின்னர் குருஜி நேரடியாக அங்கையர்கண்ணியை தொடர்பு கொண்டு தங்களது வீட்டின் அடியில் வாராகி அம்மன் உள்ளதாகவும் அதை எடுப்பதற்கு 15 லட்சம் செலவாகும் என கூறியதால் அங்கையர்கண்ணி அதிர்ச்சி அடைந்துள்ளார். தொடர்ந்து பூஜைக்காக அவரிடம் உள்ள தோடு நகை என 11 லட்சம் பணமும் 16 பவுன் நகையும் குருஜி பெற்றுக்கொண்டுள்ளார். இதனிடையே அங்கையர்கண்ணியிடம் நடவடிக்கைகளில் சந்தேகம் அடைந்த அவரது மகள் வீட்டில் இருந்த நகைகள் எங்கே என்று கேட்டிருக்கிறார். அப்போதுதான் மாந்திரீகம் தொடர்பான விவரங்களை எடுத்து கூறியுள்ளார் அங்கையர்கண்ணி. அதே நேரத்தில் உஷா தொடர்பு கொண்டு பூஜைக்கு கூடுதலாக 2 லட்சம் தேவைப்படுகிறது என மீண்டும் கேட்டிருக்கிறார். இதனால் சந்தேகம் அடைந்த அங்கையர்கண்ணி மதுரை மாட்டுத்தாவணி காவல் நிலையத்தில் சென்று புகார் அளித்துள்ளார். உஷாவை அங்கையர்கண்ணி மூலம் பேருந்து நிலையத்திற்கு வரவழைத்து சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவரது உண்மையான பெயர் சுடலையம்மாள் என்பது தெரிய வந்தது. மேலும் அவரது கூட்டாளி சிவகங்கை மாவட்ட மானாமதுரையைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் குருஜி என்று சொல்லி பலரை ஏமாற்றியதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இருவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மாந்திரீகம் செய்வதாக கூறி பலரிடம் நகை பணம் வாங்கி கொண்டு மோசடி செய்தது தெரிய வந்தது. சுடலையம்மாள் மற்றும் சிவகுமாரிடமிருந்து 15 சவரன் நகைகள் 4 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர். இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.